ஆமாம் என்ன சமூக ஆர்வலர் புதுக்கோட்டையில் ஜெயலலிதார் தெரியாதவர்களே கிடையாது. இதை பார்த்திபன் அவர்கள் இங்கே வருகை கொடுத்திருக்கிறார்கள். கோட்டை குணவந்தை சேவை தொடங்கி இன்று பல்வேறு சங்கங்களிலும் தன்னுடைய சிறகை ஜெய் பார்த்திபன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அடுத்தபடியாக ஆசிரியர் மன்றங்களிலே தன்னுடைய வெற்றியை தன்னுடைய தொழில் ஆசிரியர் தொழில் மட்டுமல்ல சமூக சேவைக்கு என்னுடைய தொழிலாக என்று மிக சிறப்பாக செயல்பட்டு கொடுக்கிறோடைய இனிய நண்பர் தங்கமணி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அறநாயகிக்கு நற்பெயர் சேர்த்துக் கொண்டிருக்கும், அறநாயகியை வளர்த்துக் கொண்டிருக்கும், அறநாயகி மாணவர்களை வளர்த்துக் கொண்டிருக்கும், அறநாயகி மாணவர்களுக்கு திசைகளை காட்டிக் கொண்டிருக்கும் திசைகள் அமைப்பின் நிறுவனர் என் அன்பிற்குரிய இளவர் டாக்டர் தட்சிணாமூர்த்தி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அமைச்சர் பிரதமர் இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார்கள். அனைவரும் கலந்து எழுப்பி அவர்களை வாழ்த்துக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் உரை நிறைவேற்றிய அமைச்சருக்கு முன்னாலே போகலாம். உருவாக்கியிருக்கின்ற ஒரு மிக சிறந்த படைப்பான குழந்தை வளர்ப்பு ஓர் உளவியல் அணுகுமுறை என்ற தலைப்பில் ஒரு மிகச்சிறந்த நூலினை உருவாக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நூலினை வெளியிடுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி உங்களிடம் உரையாற்றுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற அருமை சகோதரர் திரு வீர சுப்பிரமணியம் அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு தலைவர் வரவேற்பை ஆற்றியிருக்கின்ற மரியாதைக்கும் போற்றுவதற்குரிய பட்டேலியன் டிஏஏ மீர்சேக் அவர்களே, வெளியிட்ட இந்த நூலினை பெற்றுக்கொண்டு உரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்கு தமிழ்நாடு முழுவதும் மேடைகளில் அறந்தாங்கி மண்ணின் பெருமையை, புதுக்கோட்டை மண்ணின் பெருமையை எடுத்து செல்கின்ற போற்றுவதற்குரிய திருமிகு கவிஞர் ஜிவி அவர்களே மற்றும் இந்த விழா நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்கின்ற நூலினை பற்றி அறிவுரை ஆற்றிருக்கின்ற திசைகள் அமைப்பினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய டாக்டர் தட்சிணாமூர்த்தி அவர்களே,
இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை ஆசிரியர் பயிற்சி பள்ளியினுடைய முதல்வராக பணியாற்றி என்னுடைய தமிழாசிரியராக பணியாற்றி இன்றைய தினம் திராவிட கழகத்துடைய மாவட்ட தலைவராக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வழியில் தொடர்ந்து தனது பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா மோ சிவந்தகர்மான் என்ற அறிவியல் அவர்களே, இங்கே வருகை தந்து இந்த அறந்தாங்கி பகுதி முழுவதும் ஒரு கல்வி சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்காக இந்த அளவும் தனது பணியினை மேற்கொண்டு மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதாக இருக்கட்டும், ஆசிரியர் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதாக இருக்கட்டும், இரண்டையும் ஒருங்கே பெற்று தந்தை பெரியார் வழியில் வழிநடக்கின்ற மரியாதைக்குரிய போற்றதற்குரிய ஐயா நல்லாசிரியர் விருது பெற்ற மன்றம் நான் சுப்பையா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆய்வு ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சசிகலா கருணாநிதி அவர்களே, மரியாதைக்குரிய அணி சகோதரர் நமது செலக்ஷன் பள்ளி ஜீவானந்தம் அவர்களே, நன்றியுரையாற்றிருக்கின்ற ஜேம்ஸ் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அறந்தாங்கி பகுதியை சார்ந்த அருமை பெரியவர்கள், நண்பர்கள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது இந்த நூலுடைய ஆசிரியர் திரு வீர சொக்கலிங்கம் அவர்கள் ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி நாம் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை திட்டமிட்டு வாழக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவர் இந்த நூலினை பொறுத்த வரைக்கும் இந்த நூலினை எழுதி 40 தலைப்புகளில் எழுதியிருக்கிறார். 40 தலைப்புகளும் ஒவ்வொரு தலைப்பிற்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து அதில் ஆங்கிலத்தில் ஒரு கொட்டேஷன் கொடுத்து இந்த நூலினை இயற்றியிருக்கிறார். ஒரு ஹைலி ஸ்டாண்டர்டான ஒரு புத்தகத்தை உருவாக்கி இந்த நூலினை யாருக்கு அவர் டெடிகேஷன் பண்ணியிருக்காருன்னா, அர்ப்பணித்திருக்காருன்னா அவருடைய பெற்றோர்கள், அந்த ஒரு மிக சிறப்பு வாய்ந்த அவருடைய தந்தை திருமிகு சி வீராயி அவர்களுக்கும் பெரியநாயகி ஆகியோருக்கும் அவர் படைத்திருக்கிறார். ஈன்ற பொழுது பெரிதொக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வள்ளுவன் குறிப்பிட்டு சொன்னதை போல அவர் அந்த சான்றோன் என்ற நிலையை கடந்து அவர் ஆற்றிய அந்த அரசு பணியில் மிக சிறப்பாக பணியாற்றி அதையெல்லாம் கடந்து இந்த மண்ணில் நீண்ட நாட்கள் ஆயுட்கள் வாழ்கின்ற காலத்தை கடந்து இந்த மண்ணில் வாழ்கின்ற வகையில் அவர் ஒரு நூலினை எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட நூலினை எழுதுகின்ற பொழுது அவர் எந்த மாதிரி ஒரு தலைப்பை தேர்வு செய்திருக்கிறார்கள், மரியாதைக்குரிய திரு எனது அருமை நண்பர் ரமா ராமநாதன் அவர்களை வருக என வரவேற்கிறேன். குழந்தைகள் வளர்ப்பு பற்றி எழுதியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குழந்தைகளுக்கு வளர்ப்பு பற்றி அவர் எழுதுகிறப்ப முதல் தொடக்கம் பார்த்தீங்கன்னா அம்மாவிலிருந்து தொடங்குகிறார். தாய் தான் பெற்றோர் தான், பெற்றோர் தாய் தான் ஒரு குழந்தை வளர்ப்பதில் முன்னுரிமை என்ற அடிப்படையில் அம்மா என்று அதனுடைய பயணம் எழுதுகிறது. அவருடைய தாய்மை என்ற வழியில் தொடங்குகின்ற அந்த எழுத்து அம்மாவை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது உயிரில் எழுத்தான ஆ, மெய்யெழுத்தான இம், உயிர் மெய்யெழுத்தான மா, இதை 3 சேர்த்து அம்மா என்ற வார்த்தை எப்படி தமிழில் ஒரு சிறப்பு வாய்ந்த சொல்லாக மாறியிருக்கிறது. அதன் மூலமாக ஒவ்வொரு பெற்றோருக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அவர் இன்றைக்கு அந்த முதல் அத்தியாயத்திலிருந்து தொடங்குகின்ற அவருடைய ஒவ்வொரு தலைப்புகளுமே வியந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே புகைப்படங்கள், அதிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற படங்களை பார்க்கின்ற பொழுது அதிலே இந்த பகுதியை சார்ந்தவர்கள் முகமாக இருக்கிறது. இங்கே இருக்கின்றவர்கள் நான் பார்த்தவர்கள், இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு படத்தையும் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு தலைப்புக்கு கீழ் இங்கே இருக்கின்ற குடும்பங்களை சார்ந்தவர்கள், இங்கே இருக்கின்ற நண்பர்களை அவர் அதற்கு எடுத்துக்காட்டாக வைத்து பதிவிட்டிருக்கிறார். அது இந்த நூலுடைய அடுத்த தெரிவு. கண்டிப்பாக இந்த நூலில் இடம்பெற்றவர்கள் இங்கே வந்திருந்தாலே இந்த அரங்கம் நிறைந்திருக்கும். அவர்கள் கண்டிப்பாக இந்த அரங்கத்திற்கு வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இதில் என்னுடைய கிராமத்தை சார்ந்த ஒரு புகைப்படம் 33வது தலைப்பு பெண்கள் வளர்ப்பதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அதிலே மரமடிக்கு கிராமத்தை சார்ந்த என்னுடைய அண்ணன் மகள் இங்கே ஆசிரியராக இருக்கிறார்.
கவிதா என்ற ஆசிரியர் அவருடைய குடும்பத்தை இந்த படத்தில் அந்த புத்தகத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் இப்படி நிறைய பேர் இந்த நூலிலே அவர் தங்களுடைய நண்பர்கள் பழக்கப்பட்டவர்கள் அத்தனை பேர் புகைப்படத்தையும் இந்த நூலிலே பதிவிட்டிருக்கிறார் என்றால் அது மிக சிறந்த ஒரு பதிவாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ரீ ஸ்கூல் பற்றி பிளே ஸ்கூல் பற்றி அவர் எழுதியிருக்கிறார். என்ன அபத்தம் நடக்கிறது, எப்படி எல்லாம் ஒய்ஃபை கனெக்ஷன் இந்த மாதிரி இருக்கிற இங்கே இருக்கின்ற எல்லா வசதி இன்டர்நெட் வசதி உட்பட இப்படியெல்லாம் இருக்கிற பிள்ளைகளை கொண்டு போய் நாம் எப்படி பால்படுத்திருக்கிறோம் நம் பிள்ளைகளே என்பதை ஒரு கட்டுரையாக எழுதி அதை அவர் திடீர்னு பார்த்தா அது கனவாக காண்கிறார். வாக்கிங் போக முடியலையே, 5 மணி ஆச்சு இன்னும் தூங்குறோம் அப்படின்னு முடிச்சு பார்க்குறப்ப அது கனவு என்று அதையும் நாம் இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி நம் பிள்ளைகளை எந்த வயதில் நாம் பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்பதை உலக நாடுகளில் இருக்கின்ற எல்லா தரவுகளையும் ஆய்வுகள் மேற்கொண்டு அதையும் இந்த நூலிலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். என்றால் இவர் பல்வேறு நூல்களையும் இந்த நூலினை இயற்றுவதற்காக படித்திருக்கிறார். இந்த 40 தலைப்புகளுக்காக உருவாக்குவதற்காக கண்டிப்பாக இவர் கடுமையான பல நூல்களை படித்துதான் இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி குழந்தைகளுடைய அழுகையை பற்றியும் குறிப்பிட்டு சொல்கிறார். 2 வயசு வரைக்கும் நம்ம பிள்ளைகள் பேச முடியாது. அழுகையின் மூலமாகத்தான் நம்மளுடைய எல்லா செய்கைகள், உணவு பசிக்குதா, உடம்பு சரியில்லையா, தலைவலிக்குதா, ஏதோ எந்த பாதிப்பு இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அழுகையின் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறது. அதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம் என்று சொல்கிறார். உண்மைதான். நான் என்ன வயசு ஆனாலும் 100 வயசு கடந்தாலும் கூட நமக்கு கிடைத்தது நாம் எண்ணியது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் ஒரு கட்டத்தில் எப்படிப்பட்டவர்களும் அழுதுதான் அந்த கவலையை போக்கக்கூடிய நிலைமை நாம் பார்க்கிறோம். அழுகா எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் ஏதாவது கண்ணீர் விட்டு கதறுகின்ற பொழுது அது அந்த கஷ்டம் கரைந்து போகிறது. அழுகையின் சிறப்பை பற்றியும் இவர் குறிப்பிட்டு சொல்கிறார். இப்படி இந்த நூலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து படித்தேன். நைட்டு உட்காந்து படித்து முடிச்சுட்டு இப்போ வர்றப்பவும் பார்த்தேன். இப்படி நிறைய எழுதினேன். அதே மாதிரி எழுத்து பயிற்சி நம் பிள்ளைகளுக்கு அதற்காகவும் இவர் பெரிய எழுத்துக்கள் முதலில் எழுத கருணும், எப்படியெல்லாம் எழுதணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி 4 வயதில் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்போம் என்பதை பற்றியும் அதற்கான கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த நூலிலே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்கு கதைகளை சொல்லி கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது நான் இதை நான் ரொம்ப ஏற்றுக்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய குழந்தைகள் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, அப்பா ஏதாச்சும் கதை சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அப்போ நானாக ஒரு கதையை கிரியேட் பண்ணி நான் சொல்லுவேன். அவங்களுக்கு ரிலேட்டடான கதையை சொல்லுவேன். அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க என்னை பற்றி தான் அந்த கதையை சொல்கிறீங்கன்னு. அது கண்டிப்பாக நம்ம எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் அப்படின்னா அவர்களோடு நாம் இணைந்து நம்ம அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முக்கியமான கடமையில் இருக்கணும். ஏனென்றால் இப்போ பல்வேறு தாக்குதல்கள் நம் குழந்தைகள் மீது வலைதளங்களாக இருக்கட்டும், தீய பழக்க வைக்கிறாங்க, போதைகளாக, இப்படி பல தாக்குதல் இருக்கிறது. இதிலே நம் பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்குவதற்கு இதில் முக்கியமான நம் கதை சொல்லக்கூடிய அந்த பாங்கு முக்கியம். குறிப்பாக என்னுடைய பிள்ளைகளிடத்தில் நான் கதைகளாக கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வு, என் வாழ்வில் நான் பட்ட துன்பங்களை கதைகளாக அவர்களுக்கு சொல்வேன். அவர்களும் உணர்ந்து கொள்வார்கள். இது அந்த பிள்ளைகளை மேலும் தங்களை தயார்படுத்துவதற்கு அது முக்கியமாக அமைந்திருக்கிறது. அந்த விஷயத்தையும் இங்கே கதைகள் சொல்வதை பற்றியும் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையுமே எப்படி நம்ம பிள்ளைகள் அப்படிங்கிற உருவாக்குறப்ப நான் இன்னைக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர் பிள்ளைலாம் தெரியும். இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன்னா எனக்கு ஒருத்தர் சின்னதாக ஒரு ரோல் மாடல் இருக்கார். எங்கள் ஊரில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு தீனாராம்னா பெரியசாமி என்பவர், அவர் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க, இப்படி ஒரு சபை இருக்கும், எல்லாருக்கும் வணக்கம் சொல்வார். திருப்பி யாரும் சொல்ல மாட்டாங்க, அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஆனால் எல்லோருக்கும் வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவரிடத்தில் சொல்வார். வணக்கம் சொல்வார், இந்த பக்கம் வணக்கம் சொல்வார், இந்த பக்கம் திருப்பி வணக்கம் சொல்வார். அப்படி சொல்லிட்டு அவர் அமர்ந்திருவார். இயல்பாகவே இந்த நிகழ்வை நான் பார்க்கிற பொழுது அந்த பழக்கம் எனக்கு சரியாகப்பட்டது.
அதை நான் பின்பற்ற தொடங்கினேன். இன்றைக்கு எல்லோரும் எளிமையாக நல்லவராக நானும் தொடர்பு ஒருத்தருடைய வாழ்க்கை எங்கே கற்றுக் கொடுக்கிறதுனால அதுதான் கிடைக்கும். அதே மாதிரி அவர் வழியில் நடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஏதாவது முள் இருந்தால் இப்போல்லாம் ஒன்றும் இல்லை, தார் ரோட்டுக்கு பக்கா சாலை வச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதை இப்படியெல்லாம் நடந்து போகிறப்போ முள் அப்பப்போ விழுந்துடும். இவர் நடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு முள் கிடந்தால் கூட எடுத்து போட்டுவார். அந்த பாதையில் ஏதாச்சும் சின்ன உயிரினங்கள் இருந்தால் அதை தள்ளி விட்டு தான் நடந்து போவார். அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நம்மை தயார்படுத்துவதற்கு உதவியாக இருந்தது. இந்த நூல்களை படித்தவுடன், இந்த நூலிலே இதை பகுதியை படித்தவுடன் அதற்கான எனக்கு எண்ணத்தில் ஏற்பட்டது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தாய்மொழியிலே இருக்கட்டும் என்று அந்த தலைப்பில் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக தாய்மொழியில் படித்தால் மட்டும்தான் நம் பிள்ளைகளுடைய நல்ல சிந்தனைகள், நல்ல பல்வேறு கருத்துக்கள், அதுவும் தமிழ் மொழி இன்றைக்கு செம்மொழி அந்தஸ்தை கடந்து உலகில் இருக்கின்ற பல்வேறு மொழிகளில் மிகச்சிறந்த மொழி தமிழ் மொழி தான். நம் பிள்ளைகளை தாய்மொழியை படிக்க வேண்டும் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதே மாதிரி நம் பிள்ளைகளுக்கு பெயர்களையும் தமிழிலே சூட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கான கருத்துக்களையும் அவர் இங்கே எடுத்து வைத்திருக்கிறார். நன்றி கூற கற்றுக்கொள்ளுங்கள் என்ற செய்தியும் இப்போ அவர் சொல்லியிருக்கார். எந்த ஒரு சின்ன பழக்கம் இருந்தாலும் நாம் நன்றி சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ எனக்கு ஒரு 54 வயசு ஆகுது. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை படித்தேன். படிக்கிறப்போ என்ன எழுதியிருந்தாங்கன்னா, காலையில் நீங்கள் நடைப்பயிற்சி வாக்கிங் இந்த மாதிரி போகிறப்போ யாராவது பார்க்குறப்போ எதிரில் வர்றவங்கள நீங்களாவே வழியே போய் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுங்க. அது காலையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டு அன்றைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வாக்கிங் போகிறப்போ காலையில் போயிட்டு நாளாக என்னை திரும்பி பார்க்காட்டி பரவாயில்ல, வணக்கம், எப்படி இருக்கீங்க என்னென்னு 4 வார்த்தை நல்லபடியாக பேசுகிறது ரொம்ப முக்கியம். அதையும் இவருக்கு அந்த நடைப்பயிற்சியில் நல்லதை நன்றி கூற கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்றைக்கு அவருடைய இந்த நூலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட சிந்தனைகளை, அதே மாதிரி மூத்த குழந்தைகள் ஏன் பராமரிக்கப்படுகிறார்கள் இதுவும் ரொம்ப முக்கியம். கல்வி மட்டுமல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் ஏதாவது இண்டிவிஜுவலாக ஒரு ஆக்டிவிட்டிஸ் அவங்க ஒரு கல்ச்சுரல், அதாவது ஏதாவது ஒரு கலைகளை வெளிப்படுத்துகின்ற, உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற அது போன்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கலாம். அல்லது பரதநாட்டியம் போன்ற அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் அவங்களுக்கு இருக்கலாம். அல்லது யோகா கற்றுக்கொண்டு அதிலே திறமை வாய்ந்தவராக இருக்கலாம். இல்லாட்டி சிலம்பம், கராத்தே, அப்படி இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ், எனி ஸ்போர்ட்ஸ். இப்படி நம் பிள்ளைகள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் அவங்க சரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அதை ஆளுமிகையில் அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்புகளை குறித்து வைத்திருக்கிறார் நம் பிள்ளைகள். இப்போ என்னுடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா 1500 3000 மீட்டர் அத்லெட் ஸ்போர்ட்ஸ். அதே மாதிரி பையன் பார்த்தீங்கன்னா பாஸ்கெட்பால் பிளேயர். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸில் கண்டிப்பாக நம் பிள்ளைகள் இருக்கணும். அப்போ தான் கல்வியும் அவர்களுக்கு சரியாக சேரும். சமுதாயத்தில் எந்த வெற்றி தோல்விகளும் எந்த எதிர்பார்ப்புகளையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கடந்து செல்லக்கூடியது அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்ம பிள்ளைகள் பெற முடியும் என்பதையும் அந்த ஆளுமைகளை அறிந்து கொள்ளுங்கள் என்பதை நாம் கண்டிப்பாக மேம்படுத்தி காட்டியிருக்கிறார். இப்படி நேர்மறையான சிந்தனைகள், இப்படி நிறைய கருத்துக்களை இந்த நூலிலே அவர் அதே மாதிரி டாக்டரை காப்பாற்றிய மாடு மேய்ப்பவர் என்ற கதையிலும் அவர் தகவலும் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாவற்றுக்கும் இன்ச் பை இன்ச்சாக 40 தலைப்புகளில் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையுடன் இந்த நூலினை எழுதியிருக்கிறார். தமிழ் மொழியிலே பேர் சுற்றது மேற்கொண்டு சொன்னது மாதிரி ஒரு எழுத்து. அதில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் என்ன சொல்லியிருக்கிறார், தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அதனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இப்படி படிப்பதற்கு எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி அதற்கான இணைப்பாக இந்த சிந்தனை, இந்த நூலினை அவர் இயற்றியிருக்கிறார். அதில் இறுதியாக 40வது தலைப்பு முன்மாதிரி பெற்றோர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய நண்பர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் அவரோடு பணியாற்றியவரை பற்றி எழுதியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அவர் கடுமையான ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில்
அவர்கள் அண்ணன் தம்பிகள்லாம் படிக்க முடியாத சூழ்நிலையில் அவர் படித்து முன்னேறி ஒரு அரசு வேலைவாய்ப்பாக தனியார் மருத்துவமனையை வேலை பார்த்து அரசு மருத்துவமனை வேலை கிடச்சி தன்னுடைய பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறார். அதே மாதிரி நாமக்கல்லில் இருக்கிற SRM பள்ளியில் படிக்க வச்சு முதல் பையன் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்காம பொறியியல் கல்லூரி போய் தனியார் கல்லூரி அந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இடம் கிடைச்சு அவர் டாக்டர் ஆன கதை. ரெண்டாவது பையன் டாக்டர் ஆன கதை. 2 பேரும் படித்து டாக்டர் ஆனதுக்கப்புறம் அவருடைய மருமகளுக்கு 2 பேரும் மருத்துவர்களாக திருமணம் செய்து 4 மருத்துவர்கள் இருப்பதாக அந்த கதை அந்த 40வது கட்டுரையிலே முன்மாதிரி பெற்றோர் என்ற தலைப்பிலே கதையை அந்த புத்தகத்தினை நிறைவு செய்கிறார். ஆமாம், எப்படிப்பட்ட ஏழ்மையான சூழ்நிலையில் உயர்ந்து அவர்கள் இன்றைக்கு தங்களுடைய பிள்ளைகளை நல்ல கல்வி கொடுத்து இந்த வினைக்கு உயர்த்தியிருக்கிறார் என்ற தலைப்பிலே அதை சொல்லியிருக்கிறார். நான் மாடல் பெற்றோர் என்பதை விட முன்மாதிரி பிள்ளைகள் என்பதை நான் பார்க்கிறேன். பெற்றோர் என்னதான் இருந்தாலும் நம் பிள்ளைகள் அந்த அப்பா அம்மா சொல்கிற வேலையை செய்யாமல் இருந்த பிள்ளைகள் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்க முடியாது. முன்மாதிரியான பிள்ளைகளாகவும் அவர்கள் இருந்ததனால தான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நூலின் மூலமாக 40வது கட்டுரையில் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த நூல் எதற்காக பயன்படுகிறது என்றால், இப்பொழுது இருக்கின்ற சமுதாயத்தை நல்ல சமுதாயமாக எல்லோரையும் அனுசரித்து செல்கின்ற சமுதாயமாக மட்டுமல்ல, மனிதநேயமிக்க எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் நாம் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லா வகையிலும் ஒரு 40 தலைப்புகளில் இந்த நூலினை கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த ஒரு டாக்டரேட் படித்தவர் கூட எழுத முடியாத அளவிற்கு கருத்துக்களை இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு படிக்கலாம். நாம் ஒரு தலைப்பு படிச்சிருக்கிறது ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆனால் அதனுடைய அந்த ஒரு தலைப்பை படிப்பதனால் கிடைக்கின்ற கருத்துக்கள் நமக்குள்ள ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு அப்படிப்பட்ட ஒரு நூலில் தான் நமது வீர சொக்கலிங்கம் அவர்கள் இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார். அவருக்கு எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவர் எனக்கும் அட்வைஸ் சொல்லியிருக்கிறார். 2006க்கு முன்னாடி நான் கடுமையாக கோவப்படுவேன் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறார். நான் 2006 சேர்மன் ஆன உடனே வந்தார். நீங்கள் அதிகமாக கோவப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். சரி, என்ன பண்ணுறது, இதெல்லாம் இருக்கிறப்போ கோவப்பட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ அவர் என்னென்ன எப்படி இருக்க வேண்டும் சொன்னார். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கேன், அவ்வளோதான். அப்படிப்பட்ட எல்லா இடத்திலும் என்ன எதிர்பார்க்கிறார், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் நூலிலே மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையிலும் பயணிக்கக்கூடியவர். இவர் மட்டுமல்ல, இவருடைய நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர் இவர் என்ன வழியில் போகிறாரோ அதே வழியில் தான் அவர்களும் வரணும். அப்படிப்பட்டவர்கள் தான் அவருடைய நண்பராகவும் இருப்பார். இப்படி பார்க்கிறப்ப அவர் வயசு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு 30 வயசு இளைஞனாக காட்சி தருகிறார் என்றால் அவருடைய பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல சிந்தனைகள், அவருடைய ஒவ்வொரு நாள் செய்ய வேண்டிய பணிகள், இப்படி அவர் இந்த நூலிலே மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். கண்டிப்பாக இந்த மண்ணில் எதிர்காலத்தில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிலும் பல பெற்றோர்கள் நல்லவர்களாக மாறக்கூடிய நிலையிலும் இந்த நூலினை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார். அதற்காக எனது வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியாகவும் அவர்கள் சார்பாகவும் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் அவருக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்வதற்கு முன்பாக இது போன்ற நூல்களை தொடர்ந்து நீங்கள் எழுத வேண்டும். அதற்கான காலம் உங்களிடத்தில் இருக்கிறது, அதற்கான களமும் உங்களிடத்தில் இருக்கிறது, அதற்கான கருத்துக்களும் உங்களிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த மனிதன் தூங்கவே முடியாது. அவர் தேர்ந்தெடுத்த பாதை எழுத்து, புத்தகம். ஏன் புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறாரு? அந்த மனிதன், ஒரு மனிதன் தான் எழுதிய புத்தகம் 100 கடந்த பிறகும் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டும். அந்த மனிதன் இறக்கலாம், ஆனால் எழுத்து இறப்பதில்லை.
அந்த கருத்து இறப்பதில்லை, அந்த சமூகத்தை தொடர்ச்சியாக வழிகாட்டிக் கொண்டே இருக்கு. That's why he has selected the writing as the weapon. இந்த சமூகத்திற்கு அவர் தேர்ந்தெடுத்த ஆயுதம் எழுத்து தோழமைகள். புத்தகம் நம்ம அமைச்சரில் இருக்கக்கூடிய 40 தலைப்புகளில் தெளிவாக பேசிட்டு போயிட்டார். சில விஷயங்களை புத்தகத்தில் இருந்து வெளியே பேசிவிட்டு புத்தகத்திற்குள் வருகிறேன். ஏன் புத்தகம் வந்து அவர் ஒரு பவர்ஃபுல் வெப்பன்? Why the book is a so powerful weapon in the world? தெரியுமா? 3 புத்தகங்களை சொல்றேன், மிக சுருக்கமா முடிச்சிடுறேன். இன்னைக்கு இந்தியாவுடைய ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா $4 trillion, 330 லட்சம் கோடி. இதுல இந்தியர்களுடைய தனிநபர் வருமானம் $2,800, $2,800. இதுல அம்பானி அதானியுடைய வருமானத்தை கணிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க 2 பேருடைய வருமானம் எவ்வளவு தெரியுமா? $200 பில்லியன். தனிநபர் வருமானம் 2,800 இருந்து இந்த 2 பேருடைய வருமானத்தை மட்டும் கழிச்சா டக்குனு குறைஞ்சது இந்தியர்களுடைய தனிநபர் வருமானம் $2,700 குறைஞ்சது. சரியா டாப்ல இருக்கக்கூடிய 1% பணக்காரர்களுடைய வருமானத்தை குறைக்கிறோம். இந்தியர்களுடைய தனிநபர் வருமானம் டக்குனு குறைஞ்சு 2,800 இருந்து $1,730 குறைஞ்சது. இப்ப ஜஸ்ட் 1% பணக்காரர்களுடைய வருமானத்தை குறைக்கும் போது சரியா 5% பணக்காரர்களுடைய வருமானத்தை குறை இந்தியர்களுடைய தனிநபர் வருமானம் 2,800 குறைஞ்சு டக்குன்னு அதல பாதாளத்துக்கு போய் $1,130 குறைஞ்சது. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய 5% பணக்காரர்கள் கிட்டத்தட்ட 95% மக்களுடைய பணத்தை விட அதிக வருமானத்தை வச்சிருக்காங்க. ஏன் இதை மாற்ற முடியாதா? இதுக்கு தான் ஒரு 1800களிலேயே 40 வருடங்கள் போராடி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒரு புத்தகத்தை படித்து 1500 புத்தகங்களில் இருந்து செய்திகளை சேகரித்து அவர் மனைவி சொல்கிறார், அந்த புத்தகம் எழுதும் போது பிறக்கும் போது என் குழந்தைக்கு பால் வாங்குவதற்கு காசு கிடையாது, தொட்டில் கட்டுவதற்கு காசு கிடையாது, அந்த குழந்தை இறக்கும் போது சவப்பெட்டி வாங்க காசு கிடையாது என்று அந்த மனைவி சொல்கிறார். இன்னொரு மனுஷன் அவர் எழுதிய புத்தகத்தை அப்புறம் சொல்றார். இன்னொரு மனுஷன் குச்சியில் நீட்டிய குவளையில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்த ஒரு மனிதன். குச்சியில நீட்டுவாங்க, அது கடைசியில அந்த குவளையை வச்சிருப்பாங்க, அதுலதான் அவன் தண்ணீர் குடிக்கணும். இனத்துல தண்ணீர் இருக்கு, அவனுக்கு வழி கிடையாது, அனுமதிக்க மாட்டாங்க, தெருவுல போக முடியாது, பள்ளிக்கூடத்துல இடம் இல்லை. படிக்கிறான் தன் அறிவெல்லாம் திரட்டி இந்த பரந்துபட்ட தேசத்தின் மேடு பள்ளங்களை சரிசமமாக்க ஒரு நூலை எழுதுகிறார். அந்த நூல் என்ன? அதையும் சொல்றேன். இன்னொரு மனுஷன் 24 வயசுல பெரிய ஆபரேஷனோடு ரத்தம் வலிய ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். இன்று இந்தியாவில் மிகச்சிறந்த மாநிலமாக திராவிட மாடலை எதிர்கொள்ளக்கூடிய பின்பற்றக்கூடிய மாநிலமாக அந்த மாநிலத்தை அந்த மனிதன் வடிவமைத்த கொள்கையே முன்மாதிரி மாநிலமாக அந்த மாநிலத்தின் முதல்வரை நம்பர் 1 முதல்வராக மாற்றியிருக்கிறது. அந்த புத்தகம் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, 40 வருடமாக ஒரு மனிதன் 12 மணி நேரம் செலவழித்து அவன் குழந்தைக்கு கூட பால் வாங்க முடியாமல், அவன் சாகும் போது சவப்பெட்டிக்கு கூட காசு வாங்க முடியாமல் அந்த மனிதன் இயற்றிய புத்தகத்தின் பெயர் டாஸ் கேபிட்டல், மூலதனம். அந்த மனிதனின் பெயர் மாமேதை கார்ல் மார்க்ஸ். இரண்டாவது புத்தகம் குச்சியில் நீட்டிய கோலையில் குளித்த அந்த தண்ணீரில் எழுதிய அந்த மனிதன் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அரசியலமைப்பு சட்டம். அந்த நூலின் பெயர் அரசியலமைப்பு சட்டம்.
இன்னைக்கு இந்தியாவில் டெமோக்ரஸி, செகுலாரிசம், ரிப்பப்ளிக் எல்லாமே உயிரோடு இருக்கிறதுனா அந்த அரசியலமைப்பு சட்டம் இயற்றி தந்த, அந்த மனிதன் படைத்து தந்த, அண்ணல் அம்பேத்கர் படைத்து தந்த அந்த நூல் தான் காரணம். மூணாவது சொன்ன உங்களுக்கு தெரியும், 94 வயதில் ரத்தம் வடிந்த அந்த கிருமியாவோட அந்த பாடுபட்ட அந்த மனிதனுடைய பேர் உங்களுக்கு தெரியும், தந்தை பெரியார். அந்த மனிதன் எழுதிய அந்த நூலின் பெயர் பெண் அடிமையானார். அன்பு தோழர்களே, இங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன், உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன், ஆசிரியர்களையும் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள். 1 மூலதனம், 2 அரசியலமைப்பு சட்டம். அட்லீஸ்ட் 51A பிரிவுனா என்னன்னு போய் பாருங்க, 15A பிரிவு அப்படின்னா என்னன்னு போய் பாருங்க. பெண் அடிமையானார், தந்தை பெரியாருடைய புத்தகம். இது 3ஐயும் படிக்கணும் அப்படின்னு குழந்தை வளர்ப்பு ஓர் உளவியல் அணுகுமுறை என்னும் அன்பு சகோதரர் சொக்கலிங்கம் நூல் வெளியீட்டின் வழியாக நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளவு சக்தி வாய்ந்தது அன்பு தோழர்களே புத்தகங்கள். அதனால்தான் அன்பு தோழர் சொக்கலிங்கம் அவர்கள் நூல் எழுதுதல் குழந்தை வளர்ப்பு என்னும் நூலை பற்றி எழுதுகிறார். கார்ல போக முடியாது. முதல்ல நான் புண்ணியத்தில் இருக்கேன், அதுக்கப்புறம் என்னை திருப்பணவாசல்ல போட்டாங்க. காலையில நாங்க 2-3 பஸ் தான் இருக்கும் திருப்பணவாசல் போறதுக்கு. நானும் அன்பு சகோதரர் சொக்கலிங்கமும் அந்த பஸ்ஸில் ஏறிடுவோம். பஸ்ஸுக்குள்ள 2 பேருக்கு இடையான உரையாடல் இருக்கும், அல்லது ஜான் பீட்டர் வருவாங்க. ஸோ உரையாடல் இருக்கும். அந்த 2009 கிட்டத்தட்ட அதாவது விடுதலை புலிகள் இயக்கம் மிகப்பெரிய போராட்டத்தை இலங்கையில் நடத்திய அந்த காலகட்டம். அப்போது திரு சொக்கலிங்கம் அவர்கள், நான் விடுதலை புலிகள் பிரபாகரன் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா. திரு சொக்கலிங்கம் அவர்கள் பார்த்தோம்னா முத்தமிழறிஞர் கலைஞரை எப்பவுமே அவர் விட்டு கொடுத்தது கிடையாது. கலைஞரை ஒரு நாளும் அவர் திரு சொக்கலிங்கம் அவர்கள் விட்டுக் கொடுத்ததே கிடையாது. அந்த அரசியல் மட்டுமல்ல தோழமைகளே, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவர்கள் இருக்கலாம், செவிலியர் இருக்கலாம், பணியாளர்கள் இருக்கலாம், அத்தனை பேருக்கும் நிதி மேலாண்மை எப்படி, காப்பீடு எப்படி போடுறது, அதே போல குழந்தை வளர்ப்பு எப்படி, பசங்களுக்கு என்ன மேற்படிப்பு படிக்கலாம், அத்தனை ஆலோசனைகளையும் அந்த பஸ்ல போகும்போதே சொல்லிக்கிட்டே போவாங்க. கிட்டத்தட்ட அறிவியல் பேசுவார், அரசியல் பேசுவார், ஆன்மீகம் பேசுவார், பகுத்தறிவு பேசுவார், அம்பேத்கர் பேசுவார், பெரியார் பேசுவார், மார்க்ஸ் பேசுவார், நக்கீரன் பேசுவார், ஜூனியர் பேசுவார், என்சைக்ளோபீடியா, என்சைக்ளோபீடியா அத்தனையும் ஒட்டுமொத்தமாய் கரைத்து கிட்டத்தட்ட தன்னுடைய 60 ஆண்டு கால அனுபவத்தை கரைத்து பிடிந்து சாறு பிடித்து ஒரு இனிப்பாக அதுடன் கொஞ்சம் காரம் சேர்த்து ஒரு பெற்றோருக்கு, ஒரு ஆசிரியருக்கு, ஒரு மாணவனுக்கு, ஒரு கல்லூரி தோழனுக்கு, ஒரு சகோதரனுக்கு, ஒரு பெண்ணுக்கு எப்படியா இனிப்பா சொல்றது அப்படின்னு இந்த குழந்தை வளர்ப்புல சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 40 தலைப்புகள். கவிஞர் விஜயா அவர்களை அழைக்கிறேன். வர்மா ஆசிரியர் பயிற்சி பள்ளியின் முன்னாள் விரிவுரையாளர் அவர்களும் இந்த புத்தகம் உருவாக நிறைய எனக்கு உதவிகள் செய்தார். அவருக்கும் இந்த நிகழ்வில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை அறிமுக உரை நிகழ்த்திவிட்டு சென்றிருக்கிற அருமை நண்பர், என்னுடைய உடன்பிறவா சகோதரர் மருத்துவர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய
அஜய்குமார் கோஷ் அவர்களுக்கும், இனிய நண்பர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த ரோட்டரியின் முன்னாள் துணை ஆளுநர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் டைமண்ட் பஷீர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு ஆசிரியர் நல்லாசிரியர் மற்றும் சுப்பியா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறியாளர் சேது அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டிலிருந்து வருகை தந்து இங்கு சிறப்பித்த ஜெய் பார்த்திபன் அவர்களுக்கும் தங்கமணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நலத்துறை அமைச்சர் அவர்களையும் எங்கள் வழிகாட்டி கவிஞர் ஜிவி அவர்களுக்கும் 100 அறிமுகங்களை நிகழ்த்திய இசைக்கலைஞர் நிறுவனர் டாக்டர் அவர்களுக்கு மற்றும் வாழ்த்துறை வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் பெற்ற அனைத்து நபர்களுக்கும் உறவினர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நண்பர் சொற்பொழிவாளர் குழுவின் சார்பாக இரண்டாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவா வீடியோ எடுத்துக்கிட்டு